உங்கள்கிட்ட மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெர்ஃபெக்ட் டேஸ்ன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஜாப்பனீஸ் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்பவே தனிமையாக இருக்கீங்களா, ரொம்பவே தனிமையாக இருக்கிறவங்க, ரொம்பவே டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் குட் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஒரு ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ தனிமையில் கூட எவ்வளோ தூரம் நம்ம என்ஜாய் பண்ணி வாழலாம். ஸோ தனிமையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தனியாக இருக்க பிடிக்காது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைஃப்பை வந்து எல்லாருமே ஒரு ஏஜ் ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். ஆனால் அந்த சிங்கிள் லைஃபை கூட எப்படி நீங்கள் உங்களால் என்ஜாய் பண்ண வாழ முடியும், என்ஜாய் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காரோட ஃபைனல் செலெக்ஷன் வர போச்சு. ஒரு உலகத்தரமான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரேயாமா அப்படின்ட்டு ஒரு டாய்லெட் கிளீனர் இருக்கார். இவரோட டே டு டே லைஃப்பை வந்து அப்படியே மெதுவாக வந்து காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார், டெய்லி காலைல எந்திப்பார், பல் தேய்ப்பார், ட்ரெஸ் போடுவார், ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் குளிச்சு எல்லாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெயிங் மிஷினில் போய் ஒரு காஃபி எடுப்பார். ஒரு காஃபி எடுத்துகிட்டு அவர் ஒரு வேன் மாதிரி வச்சுருப்பார். அந்த வேனில் போய் உட்காந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக போவார். ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் டாய்லெட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவார். பொதுவாக வந்து நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் எவ்வளோ தூரம் ஆத்மார்த்தமாக செய்கிறோம், எவ்வளோ தூரம் அதை நேசித்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா டாய்லெட் தான் க்ளீன் பண்ணுறாரு. டாய்லெட்டை பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறாரு. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற ஒரு சின்ன சின்ன கதை கூட விட மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்படியே அழகாக க்ளீன் பண்ணுறாரு. ஒரு சின்ன கண்ணாடி, ஒரு பூத கண்ணாடி மாதிரி வச்சுருக்காரு. அந்த கண்ணாடி வச்சு கூட பார்க்குறாரு எங்கேயாவது கரை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே புது டாய்லெட் மாதிரி பளபளக்க வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறாரு. அதுமாதிரி பக்கத்தை அந்த டாய்லெட் சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறாரு. ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுல கூட இவ்வளோ பேஷனாக அப்படி அவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த வேலையை வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து செய்வார். இவர் கூட பார்த்திங்கன்னா டக்கன்ஷின்னு ஒரு பையன், ஒரு வயசு பையன் இருப்பான். அந்த பையனும் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ண தான் வருவான். ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுல வந்து அவனுக்கு பெருசாக இதே கிடையாது. சும்மா பொறுப்பு இல்லாமல் இருப்பான். இப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அந்த பையனும் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அவனும் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அவன் அந்தளவு பொறுப்பாக வேலை செய்ய மாட்டான். ஏதோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்வான். அவரை வந்து இவர் வந்து பெருசாகவும் கண்டுக்க மாட்டார். சரி ஏதோ வேலை செஞ்சுட்டு போகிறார் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் அவர் அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையை ரொம்பவே பொறுப்பாக வந்து செய்வார். அவர் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ண முடிச்சது பார்த்திங்கன்னா மதியம் அதுக்கப்புறம் மதியம் டயத்துலேருந்து ஃப்ரீ ஆயிடுவார். மதியம் டயத்தில் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பார். ஒரு பார்க்கில் உட்காந்து அங்கே உள்ள மரத்தை வந்து டெய்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார். அந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த மரம் வளர்றதை வந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த மரம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்க்கில் உட்காந்து அந்த மரத்தை நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். அப்படியே பார்க்கில் உட்காந்து நல்லா காற்றெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வேனில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டே போவார். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவார். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டெய்லி ஒரே ரெஸ்டாரண்ட்டில் அவர் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு நைட்டு போவார். நைட்டு போகும் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச சில புத்தகங்களை எடுத்து படிப்பார். அப்படி படித்ததுக்கப்புறம் நிம்மதியாக படுத்து கொரட்டை விட்டு நல்லா தூங்கிடுவார். ஸோ இதுதான் இவரோட டே டு டே லைஃபே. ஸோ இந்த டே டு டே லைஃப்பை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இந்த சினிமோட்டோகிராஃபியில் அவ்வளோ ஸ்மூத்தாக அப்படி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு சிங்கிள் லைஃப்பில் ஒரு தனிமையாக இருக்கவங்க கூட இவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி மறுநாள் எந்திப்பி இதே ரொட்டீன் வந்து திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு நாட்களையும் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கும். முதல் நாளில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து இவர் டாய்லெட் க்ளீன் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற இடத்துல வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தனியாக இருக்கும். அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆறுதல் படுத்தி அந்த குழந்தைய வந்து வெளியே கூட்டு வருவார். உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓடி வந்து அந்த குழந்தைய வந்து வாங்க வருவாங்க. அப்படி வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா இவர் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுனால அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை மேலே இவரோட நோய் அவருக்கு வந்துருக்கூடாது, இவரோட கிருமி எதுவும் அவர்கிட்ட பரவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கெல்லாம் அப்படி தொடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்களாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இலக்கரமாக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா இவர் டாய்லெட் க்ளீன் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மன வளர்ச்சி இல்லாத அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத மென்டலான ஒரு பையன் வந்து சுற்றிட்டே இருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டக்கன்ஷி அவனோட ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா விதவிதமான கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பார்க்கில் உட்காந்துருப்பாரு. ஒரு பக்கத்தில் ஒரு லேடி பார்த்திங்கன்னா இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இவரும் அவங்கள பார்ப்பாங்க. எதுக்கு இவங்க பார்க்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து
இவர் வந்து அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் வந்து கண்டுபிடிப்பார். அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓன்னு வந்து வந்து போட்டிருக்கும். இந்த கட்டம் போட்டு எக்ஸ்ஓ கேம் விளையாடுவோம் இல்லையா, அதில் வந்து வந்து போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு என்னது யார் இது போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் சரி அதுக்கு முதல்ல குப்பைன்னு சொல்லி எடுத்து வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இது யாரோ ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க, நம்மள மாதிரி தனிமையில் இருக்க யாரோ ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல எக்ஸ்ன்னு போட்டு திருப்பி எங்கேருந்து எடுத்தாரோ அதே இடத்துல வந்து வைப்பார். திருப்பி மறுநாள் பார்த்தா அந்த எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு முன்பின் தெரியாத நபர் வந்து பாத்ரூம் போகிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ன்னு அந்த கேம் வந்து போட்டு வைக்கிறாரு. மறுநாள் இவர் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது ட்ரா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். அது என்னென்னா ஒரு தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயமா வந்து இந்த ஒரு கேம் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். அதாவது நம்ம தனிமையாக இருக்கோம், டெப்ரெஷனில் இருக்கோம், சோகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே அழுத்திக்காமல் சம்திங் எக்ஸ்ப்ளோர் நியூ, நம்மளே தான் நம்மளை ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சுவாரஸ்யப்படுத்திக்கணும். வாழ்க்கை எப்பவுமே ஒரு போராக போகுதா, நம்மளே சுவாரஸ்யப்படுத்திக்கணும். இப்போ எதுக்கு எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தேவைப்படுது, மனுஷனுக்கு எக்ஸைட்மெண்ட் தேவைப்படுது. அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் லவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லவ் அத்துக்குச்சுன்னா வந்து அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. இன்னொரு லவ்க்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து உள்ளே போயிடணும். அப்படி உள்ளே போயிட்டோன்னா நம்மளோட பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு இன்னொரு புது நினைவுகள் வந்து நமக்கு ஒரு நல்லது கொடுக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போரிங்கான ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இவரோட நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு வருவாங்க. தங்கச்சி பொண்ணு வந்து இங்கே போகணும் அங்கே போகணுமே சொல்லும் போது அப்போ அழகாக ஒரு வரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ போகணுமா இல்லை அடுத்த தடவை போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அப்போ என்ன சொல்லுவார், இல்லை நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் இஸ் நெக்ஸ்ட் டைம். நீ நாளைக்கு பண்ணலான்னு நினச்சினா அது நாளைக்கு தான், இன்றைக்கி கிடையாது. இப்போ போகணுன்னா இப்போயே பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவார். அதாவது நம்ம நாளைக்கு நம்ம நாட்களில் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்படிலாம் தள்ளி போடாமல் உனக்கு ஒன்று தோணுதா, அது இப்போயே பண்ணு, இப்போயே ட்ரை பண்ணு, அது ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல இப்போயே ட்ரை பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆத்மார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டெப்ரெஷன் இருக்கும். ஸோ இவருக்குள்ளே நிறைய இவருக்கு ஃபேமிலியில் பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா உருக்கமாக வந்து அவர் அழுகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக தான் முடியுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கதைன்னு பார்த்தா பெரிய உள்ள கதை கிடையாது. கதைன்னா வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான். ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு 60 வயசு பெரியவர் அவர் வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு. அவரோட ப்ரொஃபஷன் பார்த்தா டாய்லெட் க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் அவரோட ப்ரொஃபஷனு. அது போக அவர் சந்திக்கக்கூடிய விதவிதமான மனிதர்கள், மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை சந்திப்பாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஒரு யங்கேஜில் ஒரு பொறுப்பில்லாத ஒரு பையனை வந்து பார்ப்பாரு. அந்த பொறுப்பில்லாத பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்பாரு. இந்த மாதிரி வந்து விதவிதமான மனிதர்கள் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து பார்ப்பாரு. ஸோ அந்த பயணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு வந்து சொல்லலாம். ஸோ சுருக்கமாக இந்த படத்தோட கதை என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ லைஃப்பில் எவ்வளோ தான் நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து ரொம்ப டெப்ரெஷனாக இருந்தாலும், நம்மளோட லைஃப்பை நம்ம பாசிட்டிவான முறையில் நம்மளால் சுவாரஸ்யப்படுத்திக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்த நெகட்டிவான விஷயத்தை நினச்சி டெப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்காமல், ஓகே அடுத்து என்ன ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு புது நாள். இந்த புது நாளாக நம்ம எதாவது புதுசாக செய்யணும், புதுசாக கற்றுக்கணும், இல்லை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சம்திங் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆழமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஐ திங்க் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைஜி செக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.